வணக்கம் மை டியர் மக்களே. நம்ம ஒரு 12 வருஷம் ஸ்கூல் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் காலேஜ்னு ஒன்று படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் இது எல்லாத்துலேயுமே அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க, ஒரு இடத்துல வேலைக்கு போங்க, அங்கே போயிட்டு ஒரு எம்ப்ளாயாக வேலைக்கு சேருங்க, சேர்ந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோஷன் வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு வாங்க, அதுவும் 60 வயசு வரைக்கும் வேலை செய்யுங்க, செஞ்சுட்டு ரிட்டையர் ஆயிருங்க, கொஞ்ச நாள் செத்து போயிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி ஒரு இடத்தையும் சொல்லியே கொடுத்ததில்ல. ஈஸியாக ஒரு 40 வருஷத்துலேயே செட்டில் ஆகிடலாம், 40 வருஷத்துக்கு அப்புறம் வேலைக்கே போக தேவையில்லை அப்படின்னு ஒரு இதை சொல்லியே தரல. ஆனால் அப்படி இருக்கு. அது எதில் இருக்கு அப்படின்னா இந்த புக்கில் தான் இருக்கு. இந்த புக்கை படிச்சுட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விஷயத்தை பற்றி இப்போ ஸ்டார்டிங் சொல்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயம் இந்த மாதிரி பேசிட்டு இருப்போம். நம்மகிட்ட நிறைய புக் இருக்கு. அது எல்லாத்தையும் அடிக்கடி ரிவ்யூவும் பண்ணுவோம், நிறைய இடத்த பேசுவோம், மணி பற்றி நிறையா பேசுவோம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போய் அது என்னென்னு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புக்கு படிச்சோட தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, பணம் குட்டி போடும். தெரியுமா? என்னது பணம் குட்டி போடுமா? ஆமாம், பணம் குட்டி போடும். அதை நம்ம கரெக்டான இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பணம் குட்டி போடும். இந்த பணம் வந்து நம்ம வேலைக்கே போகிறனாலும் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த காசு வந்து நம்ம வாங்கின சம்பளத்தோட அதிகமாக மாறும். அது எப்போ மாறும் அப்படின்னா, அந்த பணம் குட்டி போடும். தெரியுமா? அந்த குட்டி போடுற தாயை வந்து நம்ம அதிகப்படுத்துறோம். அப்போ நம்ம பணத்தோட பெருக்கம் அதிகமாச்சு அப்படின்னா ஒரு நாள் அந்த குட்டியே வந்து நம்ம வாங்குற சம்பளத்தோட அதிகமாகும். இதுதான் அந்த புக்கில் சொன்ன முக்கியமான விஷயம். பணம் குட்டி போடும். ஆனால் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா பணம் குட்டி போடும். அந்த குட்டியே சூப்பராக வளரும். அதான் முக்கியமான விஷயம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றா அடுத்தடுத்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே போவோம். இன்வெஸ்ட்மெண்ட்டோட கான்செப்ட் எல்லாமே அடுத்தடுத்து பார்த்துட்டே போவோம். அதோட சேர்த்து நம்ம நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் நிறைய பேர் தெரியவே மாட்டேங்குது. ஆக்டிவ் இன்கம் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம 9 மணிலேருந்து காலைல சாயந்தரம் 5 மணி, அதாவது 9 to 5 சொல்லுவாங்க. அது 9 to 5 டிபெண்ட்ஸ். அது வந்து ஒரு 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் ஒருத்தர் போய் கண் மூணு நேரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தெரியுமா? நம்ம பிரெயினை ஃபுல்லாக அங்கே இறக்குறோம். இப்போ இருக்க ஸ்லேவரி மெத்தட் தான் அது. நம்ம அப்போ வந்து ராஜா கீழே ஒரு அடிமையாக வாழ்ந்துட்டோம். இப்போ வந்து ஒரு கம்பெனி கீழே ஒரு அடிமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவனுக்கு சொல்கிற டைமிங்கில் அங்கே போகிறோம், போனதுக்கப்புறம் அவன் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம மூளை யோசிக்க விட மாட்டோம். அப்படி வேலை செய்யணும். தெரியுமா? அது வந்து வெளியே வாங்க, அது செஞ்சுட்டு அது வர ஒரு இன்கம் இருக்குல்ல, அதுதான் ஆக்டிவ் இன்கம். ஆனால் பேசிவ் இன்கம் என்ன அப்படின்னா, நம்ம தூங்கும் போது நம்ம காசு வந்துகிட்டே இருக்கும். அது எப்படிலாம் உருவாக்கலான்றா அது நிறைய மெத்தட் இருக்கு. எக்ஸாம்பிளே ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணாமே ஒரு பேசிவ் இன்கம் தான். அதில் வர இன்கம் வந்து வியூஸ் பேஸ் பண்ணி தான். அது வர இன்கம் வியூஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ ஒருத்தருக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டான், ஆனால் வியூஸ் பாட்டு ஏறிட்டே இருக்கு அப்படின்னா தூங்கும் போதும் அவனுக்கு காசு ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அவன் ஒரு தடவை உழைச்சிட்டான், ஒரு தடவை பண்ணிட்டான் அப்படின்னா அது ஒரு மாதத்துக்கு அப்புறம் வியூஸ் ஏறினாலும் அவனுக்கு காசு தான், காசு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. வீடு கட்டி வாடகைக்கு விடுறதா இருக்கட்டும், அதுவும் ஒரு பேசிவ் இன்கம் தான். அதோட ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு அது வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு டிவிடெண்ட் ஒன்று வரும். அதே மாதிரி ஸ்டாக்கோட வேல்யூ அதிகமாகிட்டே போகும். இது எல்லாமே பேசிவ் இன்கம் தான் வரும். இன்னும் நிறைய பேசிவ் இன்கம் இருக்குது. அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். செக்ரெட்டான ஒரு டாப்பிக்லையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இங்கே நம்ம பண்ணுறது பெரிய தப்பு எப்படின்னா, ஒரு பேராசைன்னு ஒன்று பட்டுருவோம். பேராசைப்படுற தப்பே கிடையாது. இந்த புக்கில் தெளிவாக சொன்ன விஷயம் என்னன்னா, பேராசைப்படுற தப்பே கிடையாது. எதுக்கு வேணால் ஆசைப்படலாம். அது ஆசையை அடையிறதுக்கு நம்ம அதுக்கேற்ற முயற்சி எடுக்கணும். இங்கே சில பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, பேராசைப்பட்டுருவாங்க, பேராசைன்னு இல்லை ஆசைப்பட்டுருவாங்க, பிடிச்சதை வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் வாங்குறது எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, லோன் மூலமாக வாங்கிடுவாங்க, கடன் வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த கடன் அடைக்கிறதுக்காகவே ஏதோ ஒரு இடத்துல 2 கையை கட்டிக்கிட்டு வேலை செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கடன் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் போகும், 10 வருஷம் போகும். அந்த கடன் அடைக்கிறதுக்காக ஒரு இடத்துல கண்மூடித்தனமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கையை கட்டி போட்ட மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஏன் பண்ணணும்? நம்ம ஒரு விஷயத்தை அடையணும், ஒரு வேலை ஆசைப்பட்டோம் அப்படின்னா சிறுக சேர்த்து வச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இவர் சொல்கிறாரு. ஆசைப்படுற தப்பு இல்லை, சிறுக சேர்த்து வச்சு வாங்கணும். அப்படி இல்லைனா அதுக்கான முயற்சி எடுக்கணும். எப்படி பண்ணால் அது பொருளை நான் வாங்க முடியும், எப்படி பண்ணால் வாங்க முடியும் சொல்லிட்டு நம்ம மூளையை போட்டு யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓ, நம்ம வாங்க சம்பளம் பத்தலை, இந்த பொருள் வாங்கணும்னா எனக்கு இவ்வளோ காசு தேவைப்படுது, அப்போ நான் இன்னும் அதிகப்படுத்தணும், என் சம்பளத்தை இன்னும் அதிகப்படுத்தி நான் வாங்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேலை செஞ்சுட்டு மிச்சம் இருக்க டைமில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை யோசிக்க சொல்கிறாரு. இப்படி பண்ணி அதை வாங்க முடியும்னு சொல்கிறாரு. அதை விட்டுட்டு லோன் எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு 30 வருஷம் ஒரு இடத்துல அடிமையாக வாழ தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோம், பண்ணணும், கொஞ்ச நாள் லோன் எடுத்துகிறோம், ஏதாவது ஒரு இஎம்ஐல மாட்டிக்கிறோம், அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ரிட்டையர்மெண்ட் காசு நம்ம கிட்ட ஒன்று இருக்கவே இருக்காது. இவ்வளோதான் நடக்குது, இதான் லைஃப். ஆனால் இதெல்லாம் இருந்து வெளியே வரும் ஃபினான்ஷியல் கிரிசின் ஒரு தேவைன்றதான் அந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மறுபடியும் ஸ்கூல் பற்றி தான் சொல்றாரு. ஸ்கூலுக்கு இவருக்கு பிடிக்கவே இல்லை போல. ஏன்னா ஸ்கூல் சோசியல் புக்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒரு எம்பையர் இருந்துச்சு, இந்த எம்பையர் வந்து இப்படி அழிஞ்சு போச்சு, இன்னொரு எம்பையர் வந்துச்சு, இதே வந்து ஒரு ராஜா வந்து அழிச்சிட்டாரு, உடச்சிட்டாரு அப்படின்னு. ஆனால் இந்த எம்பையர்லாம் அழிஞ்சதுக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்க படை வீரர்களும் பணம் தான். அந்த பணம் இருந்தாவே அந்த எம்பையர் அழிஞ்சிருக்காது. ஆனால் அந்த பணம் எப்படி போச்சு, அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணாமல் விட்டாங்க, அந்த எம்பையர் எப்படி அழிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் பணம். அந்த பணத்தை எப்படி விட்டாங்கன்றது சொல்லியே தரல. இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கூல் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அதே ஒரு தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் படித்து சொல்கிற விஷயம் எல்லாமே ஒரு 2 பேஜில் 3 பேஜில் இருக்க விஷயம் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு இல்லாமல் இன்னும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன முக்கியமான விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷன். நம்ம வாங்குற சம்பளமோ இல்லை நமக்கு வர காசோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேங்க்ல போட்டு வைக்கிறோம், இல்லாட்டி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோம். இது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம பேங்க்ல வச்சிருக்க காசு வந்து நம்ம இன்ஃப்ளேஷனோட கம்மி. நம்மளோட கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் வந்து 6 to 7%. பேங்க்ல கொடுக்க இன்ட்ரெஸ்ட் வந்து வெறும் 4.5% 5% தராங்க. அப்போ வந்து நம்ம பேங்க்ல ஒரு 1000 ரூபாய் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த 1000 ரூபாய் வந்து அடுத்த வருஷம்
ஒரு லெவலுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டாக மாறி இருக்கும். ஆனால் அந்த அமௌண்ட் வந்து நம்ம கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷனோட கம்மி. இன்ஃப்ளேஷன்றது என்ன அப்படின்னா, போன வருஷம் நான் போயிட்டு ஒரு ஷர்ட் வாங்கினேன் அப்படின்னா இந்த வருஷம் அந்த ஷர்ட்டோட விலை வந்து அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் முக்கியமான காசு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க, அசட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்றாரு. லயபிலிட்டின்றது என்ன அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடி வீடியோ நிறைய சொல்லிட்டேன். லயபிலிட்டின்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாங்கின பொருள் இனிமேல் அதோட வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும் அப்படி தெரிஞ்சதுனாவே அது வந்து லயபிலிட்டி. அசட்ன்றது இன்னைக்கு நம்ம வாங்கின பொருள் நாளைக்கு அது வேல்யூ அதிகமாகவும் தெரிஞ்சாவே அது வந்து அசட். இதுதான் அவர் சொன்ன முக்கியமான விஷயம். அதோட சில பேர் வீடு வாங்கிட்டு அது அசட்னு சொல்லுவாங்க. வீடு வாங்குறது அசட் தான், ஆனால் அதில் எப்படி வாங்குறோன்றது முக்கியமான விஷயம் இருக்கு. கடனில் ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து முக்கிய லயபிலிட்டி தான். இந்த கடனை கட்டி முடிக்கும் போது அந்த வீடோட வேல்யூவை விட நம்ம அதிகமாக கடனை கட்டி வச்சிருப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே அதில் பாதிக்கப்பட்டிருக்கும். அதோட நம்ம வீட்டை வாங்கிட்டு வாடகைக்கு விடல, சும்மாவே நம்ம மட்டும் தான் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாலும் அது ஒரு லயபிலிட்டி தான். அது எப்படி எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, வீட்டோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நிறையா இருக்கும். அது எல்லாமே அது வந்து டிப்ரிசியேஷனாக மாறிடும். ஸோ அதுவும் லயபிலிட்டின்னு சொல்றாரு. இப்போ வீடு வாங்கினா கூட லயபிலிட்டி தான். ஆனால் அந்த வீடை எப்படி நம்ம பயன்படுத்துறோம், வீடை மட்டும் நம்பி இருக்கிறோம் அப்படின்னாவே அது லயபிலிட்டியாக சொல்றாரு. ஸோ நமக்கு நிறைய இடத்துல இன்கம் சோர்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஒரு பெஸ்ட்டான லைஃப்ல இருக்கோம்னு தெளிவாக இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அதோட அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே முக்கியமான ஒரு அப்டேட் பண்ண வேண்டிய பொருள் நம்மளோட மூளை தான். ஏன்னா இங்கே எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. போன வருஷம் யூஸ் பண்ண மொபைல் வேற மாதிரி இருந்திருக்கும், இந்த வருஷம் யூஸ் பண்ண மொபைல் செம்ம அப்டேட்டாக மாறி இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம மட்டும் தான் அப்டேட் ஆக மாட்டோம். நிறைய பேர் இங்கே ஸ்கூல் காலேஜ் முடிச்ச உடனே அவ்வளோதான் லைஃப், அவ்வளோதான் ஸ்டடிஸ், இதோட முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் வந்து ஜாலியாக இருப்பேன், இனிமேல் வந்து நான் கொடுக்குற வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க தான் வந்து லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போகவே முடியாமல் ஒரு கஸ்டமர் சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது அப்டேட் பண்றதுனால மட்டும்தான் மேலே போய்கிட்டே இருக்க முடியுது. அதுதான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு உங்களோட growth பயங்கரமாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிக்கின்றது முக்கியம் கிடையாது, அது எவ்வளோ சேர்த்து வைக்கிறன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து தான் ஆகணும். அதோட இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்துட்டே போவோம். இங்கே இந்த வீடியோ லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறது என்ன அப்படின்னா, ரேட் ரேஸ்ன்றது என்ன அப்படின்னா, தூங்கி எந்திரிச்ச உடனே டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு சாப்பாடை கட்டிக்கிட்டு கிளம்புறது தெரியுமா வேலைக்கு, அதான் ரேட் ரேஸ். அது நம்ம பண்ணிக்கிட்டு ஏதோ இடத்துல போய் மாட்டிக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வரோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், மறுபடியும் போகிறோம் வரோம், திரும்பி வரோம், அவ்வளோதான். எப்படியே ஒரு வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு பணம்ன்றதான் முக்கியம். பணத்துக்காக தான் எல்லாம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பணத்தை முறியடிக்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தேவை. இதை அடையணும். இதை அடையிறதுக்கு இந்த புக்கை படித்து நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய புக்கு இருக்குது, இதை பற்றி அடிக்கடி பேசிட்டே இருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது போகிற வீடியோ உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னோட ஃபினான்ஸ் பற்றி நிறைய தெரியும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுக்குறேன், அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பர்சனலாக நிறைய விஷயம் பேசுவோம். என்னோட நாளை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேர் மார்க்கெட் பற்றி அடிக்கடி பேசுவோம். ஷேர் மார்க்கெட்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான முக்கியமான விஷயம், அதே தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.